எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் வீரரான மெஸ்ஸி கொல்கத்தாவுக்கு வருகை தந்திருக்காரு. அந்த கொல்கத்தா வருகையை ஒட்டி ஒவ்வொருத்தவங்களும் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 12,000 வச்சிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 4 லட்சம் + GST அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் பரவுது. இளைய சமுதாய இந்திய மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. மெஸ்ஸி என்பவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வெளிநாட்டவர் நமது நாட்டிற்காக வருகை புரிகிறார். அவர் ஒரு பிரபலமானவர் என்பதால் பிரபலங்களை சந்திக்கிறார். பொதுவெளியில் தன்னை காட்டிக் கொள்கிறார். இது ஒரு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு இவ்வளவு பெரிய டிக்கெட் தொகையா என்றால் அது அவருடைய பொருளாதார தேவையை பொறுத்தது என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் விளையாட்டுத்துறை, சினிமா துறை என்று ஒவ்வொரு பிரபலங்கள் பின்னாடியும் இளைஞர்கள் இப்படி சென்று கொண்டிருந்தால் அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு என்ன ஆயிற்று? 2020 இந்தியா வல்லரசு ஆகிவிடும் என்று இளைஞர்கள் மீது பெருநம்பிக்கை கொண்டிருந்தார். 2020 தாண்டி இப்பொழுது 5 ஆண்டுகள் ஆயிற்று. இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. 10 நிமிஷத்துல கிளம்பிட்டார் அப்படின்றதான் ஒரு குற்றச்சாட்டு. அந்த அதிகப்படியான ரசிகர்கள் வருகையினால பாதுகாப்பு கூட கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு முதலமைச்சர் கூட வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இளைஞர்களாகிய நாம் அந்த இடத்துல ஒழுங்கா பார்த்துட்டு அவர் போனா போறாரு, வந்திருந்தா என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம சேதப்படுத்தின பொருட்கள் எல்லாம் எந்த நாட்டுடையது? நம்ம நாட்டுடைய தானே. கொல்கத்தாங்கிறது எங்க இருக்கு? இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே. அந்த இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் ஒரு பொருளை சேதப்படுத்துறது எந்த விதத்தில் வெளிநாட்டு பிரபலத்தை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ நமக்கு பற்று இந்த திரை, சினிமா, அந்த முகங்களையும் தாண்டி இந்தியாவின் மீது மிகப்பெரிய பற்று இருக்கணும். இந்தியாவின் கொள்கைகளின் மீது பற்று இருக்கணும். அப்பதான் நாடு மற்ற நாடுகளால் மதிக்கப்படும். ஏன்னா ஒரு உலக புகழ்பெற்ற பிரபலம் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும் பொழுது தந்த அந்த நாடு மட்டும் கவனிப்பதில்லை, உலக நாடுகளே உற்று நோக்கும். என்ன செயல்பாடு நடக்குது, எந்த மாதிரி இந்திய மக்கள் இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பாங்க. உலக ஊடகங்களே மெஸ்ஸியை உற்று நோக்கி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் இந்தியாவில் எவ்வாறு நிகழ்கிறது, இந்திய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை உலக அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டும். எனவே இளைஞர்கள் இவ்வாறு மோசமான வன்முறை செயல்களில் ஈடுபடுவது மிகவும் ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. சமுதாய பிள்ளைகள் எல்லாம் இது போன்ற பிரபலங்களின் பின்னால் சென்பதும் நாட்டுக்கும் இந்தியாவில் உள்ள பொருட்களுக்கும் இது போன்ற சேதங்களை விளைவிப்பது என்பது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகத்தான் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த மாநில காவல்துறை மக்களை அடிக்கிறாங்க, அதாவது ரசிகர்கள் அடிக்கிறாங்க. அப்போ இங்க வந்ததும் இந்தியர்கள் தான், காவலரும் இந்தியர் தான், ஆனா தாக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்திய பொருட்களை பாதுகாக்கணும், சட்ட ஒழுங்கு நிலைநாட்டணும் அப்படின்ற குறிக்கோளோட செய்யறாங்க. ஒரு இடத்துக்கு போனோமா, ஒழுங்கா அதை பார்த்தோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கணும். இது போன்ற துயர சம்பவங்கள் இந்தியா முழுமையுமே நடந்துட்டே தான் இருக்கு. தமிழகத்தில் நடந்திருக்கு, கொல்கத்தாவில் நடந்துட்டு இருக்கு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இளைஞர்கள் என்ன பண்ணணும்? யாருனாலும் நீங்க பார்க்க போங்க, அமைதியா போங்க, பாருங்க, வாங்க, உங்க அறிவுக்கு உட்பட்டு சிந்திச்சு பாருங்க. இது செஞ்சா என்ன ஆகும், நம்மளை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத பாருங்க. அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளும் போதுதான் இந்தியா எழுச்சி பெறும். ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளால் தான் எழுச்சி மிக்க இந்தியா வளரும். இந்தியா வளர்ச்சி பாதையில் இளைஞரின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. மறந்துட வேண்டாம். நன்றி.